இப்ப ராகுல் அரசியல் வரன்றாருல, அது வரட்டுமா வேணாமா? மக்கள் வரவேற்பீங்களா எப்படி? அதாவது ராகராஜன் அரசியலுக்கு வரலாம். அவர் திடீர்னு அரசியல் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க அமைச்சரா இருந்தோ, எம்எல்ஏவா இருந்தோ, ஒரு வார்டு கவுன்சிலரா இருந்தோ, அவங்க அரசியல் தெரிஞ்சோ இருந்ததுன்னா நம்ம அவங்கள புரிதல் பற்றி அவங்ககிட்ட நம்ம பேசலாம். இப்போ அவங்களுக்கு எதுவுமே அது மெச்சூரிட்டியே கிடையாது. இப்போ அவங்க வந்துக்கிறாங்க. நாய்க்கு போடுற பிஸ்கட் போலும் பிரியாணிக்கு அடிமைப்பட்டும் வருவாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். அவன் எங்க நின்னாலும் ஜெயிக்க மாட்டான். மக்களை திருநாயோடு கம்பேர் பண்றாரு. அவர் அரசியல் அவரு அதுக்கப்புறம் 4 பேரும் நம்ம ஏதாச்சும் போய் கேட்டு நிக்கிறோம்னா நம்மள அது கூட கம்பேர் பண்ண மாட்டாரா? அதே மாதிரி காத்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டான். அது இதே சொல்லிட்டாரு, தெரியாம சொல்லிட்டாரு. முன்னாடி அவர் மக்கள் பணியில தானே இருந்தாரு. கண்டிப்பா அவர் அரசியல் வந்தா நல்லாதான் இருக்கும். ஏன் அவர் அரசியல் வரணும்? ஏன் வரணும்னா ஏன் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. படையில இருக்காங்களே, நம்ம அந்த பெண்ணுக்கே ஒரு பாலியல் அந்த பாலியல் சீண்டல்ஸ் நடத்துறது அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அது கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஆமா, ஏன்னா பாதுகாக்க வேண்டியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்னடா ஒரு கீழே நடக்குதான். அதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. தளபதி வந்துட்டாரு, ஒரு மாற்றம் இப்போ லைட்டா ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைச்சிடல. அதே மாதிரி அவர் திருச்சியில தான் நிக்கிறாரு. அவரு நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்களோட தேவையில அவர் பண்ணின்னு இருக்காரு. மாற்றம் ஒண்ணு அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இது அரசியல் மூலியமா பண்ணா இன்னும் பெரிய மாற்றமா வரும்னு நினைக்கிறேன். அவர் வரணும் நிச்சயமா. ஆதரிக்கிறன்ற பேர்ல வேற ஏதோ தப்பா வார்த்தைகள் இருக்காரு. சரி, இப்ப அவர் என்ன மாதிரி நல்லது பண்ணுவாரு அப்படின்னு அவரு வந்தா தானப்பா தெரியும். வந்தாதாங்க தெரியும். இப்ப இவரு ஆல்ரெடி அதை பண்ணிட்டு தானே இருக்காரு. அவர் வந்தா செய்வார்னு ஒரு நம்பிக்கை. அவர் கொஞ்சம் இறக்கமான மனசு. அவருக்கு நல்லது செய்வார் மக்களுக்கு. என்ன பொறுத்தவரை ராகவராஜ் வந்தா நல்லா இருக்கும். திருச்சி தொகுதி கரெக்டா இருக்கும். ஆனா திருச்சியில போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில போட்டியில மத்த எந்த இடத்துல விட்டாலும் ராகவராஜ் கரெக்டா செய்வாரு. கஜானா பணம் இல்ல, எல்லா கடன் வாங்கி வச்சு போயிருக்காரு ஸ்டாலின் சார். அதாவது ஒரு மனுஷன் நான் அரசியலுக்கு வரேன் இல்ல வரல, அவங்க தலைவர் மாதிரியே இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு வீடியோ போடுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்கன்னா, ட்ரோல்ல பார்த்தது மீம்ஸ்ல பார்த்ததுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லுங்கிறாரு நம்ம சிஎம் மாதிரியே. என்னப்பா இது அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தா ஒரு முடிவு சொன்னாருங்க. திருச்சி கிழக்குல போட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நான் வேற எங்கேயும் நிக்க மாட்டேன்னு சொல்லல அப்படின்னு போயிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. எப்பா, நீங்க நிக்கிறீங்கன்னா நிக்கிறேன்னு சொல்லுங்க, நிக்கலன்னா நிக்கலன்னு சொல்லிடுங்க. மக்கள் எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்களா இல்லையா? அப்படி மக்கள் என்ன குழப்பத்துல இருக்காங்க, வந்தா வரவேற்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா நிறைய சர்ச்சைகள்ல சிக்கியிருக்காரு இடைப்பட்ட காலங்கள்ல. ஆகவே மக்களே, வந்தா ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்றத சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நீங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி. இப்ப ராகவல் அவர்கள் அரசியல் வரேன்னு சொல்றாருல, வந்தா வரவேற்பு மக்கள்கிட்ட இருந்து இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் முன்னாடி மக்களை திருநாய்க்கோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு ஒரு பிரஸ் மீட்ல. முன்னாடி அவர் மக்கள் பணியில தானே இருந்தாரு. கண்டிப்பா அவர் அரசியல் வந்தா நல்லாதான் இருக்கும். ஏன் அவர் அரசியல் வரணும்னு? ஏன் வரணும்னா ஏன் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. இல்ல, தொடர்ந்து நடிகர்கள் இருந்து வந்துட்டு இருக்காங்க. நான் வரக்கூடாதுன்றதுக்காக நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு இல்ல. நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. கண்டிப்பா வரலாம். மக்களுக்கு நல்லது பண்ணா எல்லாருக்கும் நல்லது தானே. இவர் எந்த மாதிரி நல்லது பண்ணுவார்னு நினைச்சிருக்கீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய ஆர்ட் ஆப்ஷன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அரசியல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காருல்ல, அரசியல் தேவையில்லையே இருக்கு. இல்ல, அரசியல்னு ஒரு பவர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணல. இப்போ எப்படி சொல்றது, அவரு வச்சிருக்க ட்ரஸ்ட் மூலமா அவரை சார்ந்த இருக்கிறவங்க மட்டும், அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணா மட்டும் பத்தாது. ஓகேங்களா? இப்போ ஒரு தொகுதியில நிக்கிறாருன்னா அந்த தொகுதியில இருக்கிற எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணா அந்த தொகுதி மக்கள் சந்தோஷமாட்டாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்ப மத்ததுல இந்த ஹெல்ப் பண்றது இது எல்லாமே ஓகே. மக்களை திருநாய்க்களோட கம்பேர் பண்ணி ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்காருல, அதை பத்தி அந்த பிரஸ் மீட் நான் என்ன பார்க்கல. பார்த்துன்னு நான் கன்ஃபார்ம் சொல்லிடுறேன். என்னன்னா அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ மக்கள் புது ஆட்சியை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இப்படி கேள்வி கேட்கறது கொஞ்ச நாள் ஆகும். புது வீட்டுக்கு போறோம், யாரா இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கதானே ப்ரோ செய்யணும். அது கரெக்ட் தான். புதுசா வந்திருக்கவங்களுக்கு டைம் கொடுக்கணும். புது வீட்டுக்கு போறோன்ற வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல என்ன சொன்னாருன்னா, ஒரு நாய்க்கு பாக்குறோம் அப்படின்னா அது பிஸ்கெட் போடணுமா பிரியாணி போடணுமா பார்த்துதான் போடணும் அப்படின்னு சொல்றாருல. அது எப்படி கம்பேர் பண்ண முடியும்? மக்களை கேள்வி கேட்கறாங்க, கம்பேர்லாம் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க எல்லாருமே 65 ஆண்டு காலமோ 55 ஆண்டு காலமோ ஆட்சி செஞ்சவங்கள இப்ப கேள்வி கேட்கறவங்க முன்னாடி கேள்வி கேட்டிருந்தா எந்த ஊழலும் சரி எதுவுமே நடந்திருக்காது. இப்ப புதுசா வந்திருக்க இவங்கள மட்டும் எல்லாமே கேள்வி கேட்டா 40 நாள்ல எல்லாம் பண்ணி முடியும், எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவரும் பண்ணதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேப் கேஸ் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியும் நடக்காம இருந்துச்சா, அது வந்து தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுக்குன்னு சிங்க பெண் தனிப்படை அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுவாருன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பெண் அந்த சிங்க படையில இருக்காங்கல்ல, ஆமா. அந்த பெண்ணுக்கே ஒரு பாலியல் அந்த பாலியல் சீண்டல் நடந்திருக்கு. அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அது கொஞ்சம் கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. ஆமா கண்டிப்பா. ஏன்னா பாதுகாக்க வேண்டியவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்னடா பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்குதான். அதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல. இருக்கிற உண்மை அதுதான். ஏன்னா தெரிஞ்சதை சொல்ல போறோம், தெரியாதது தெரியலன்னு தான் சொல்ல முடியும். தெரியாத தெரிஞ்ச மாதிரி சொல்லி மாட்டிக்க கூடாதுல்ல. திருச்சியில நிக்க மாட்டேன்னு தான் சொன்னாரு. பட் அரசியலுக்கு வரல, வேற எங்கேயும் நிக்க மாட்டேன்னு சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க நீங்க? திருச்சியில நிக்கலன்னா வேற எங்கேயாச்சும் நிப்பாரா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. எதுக்குன்னா அவன் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டு மக்களை என்னது நாய்க்கு போடுற பிஸ்கட் போலவும் பிரியாணிக்கு அடிமைப்பட்டும் வருவாங்க, அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். அவன் எங்க நின்னாலும் ஜெயிக்க மாட்டான். ஆமா, ஏன்மா நிறைய நல்லது பண்றாரு, ஏகப்பட்ட குழந்தைங்க நல்லதுதான் பண்ணுனான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா செயல்ல சொன்னானே ஒழிய உள்ளாந்திரத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அன்றாட அதை நியூஸ் பாக்குறவங்களுக்கு, பேப்பர் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவனுடைய இந்த இது என்னது மனசுல உள்ளது வெளியே தெரியல நிறைய பேருக்கு. அவன் எவ்வளவு பணத்தை அமுக்கினா, எவ்வளவு என்ன பண்ணலாம், இவன் எவ்வளவு சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளை வச்சுன்னு சொல்லிட்டு அது வெளிப்பட தெரியாது. அவங்களுக்காக அவர் நல்லதே செய்யல பட வாய்ப்பு செஞ்சாங்க. இது ஃபர்ஸ்ட்ல இந்த போராட்டம் ஒண்ணு நடந்து இல்லையா, என்னத்துக்கு இந்த மெரினாவில் நடந்து இல்லையா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அவன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சதுக்கு பிரதிபலாட்டு டபுளா சம்பாதிச்சுட்டு போயிட்டான். அதுக்கும் பிறகு எவ்வளவு போலீஸ் கெடுபிடி வந்தவ தப்பி ஓடிட்டான். அதுல எத்தனை பேரும் மாட்டினாங்க, அடி வாங்கினாங்க, எல்லாரும் மிதிப்பட்டாங்க. அதை வரைக்கும் கண்டுக்கல. இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதனால எங்க நின்னாலும் அவன் ஜெயிக்க போறதில்ல. என்னுடைய ஒப்பீனியன். வரவேற்பு இல்ல. ஆமா, இல்ல, வரவேற்பு இல்ல. சரி, வரேன் அப்படின்னு சொல்றாரா, வரலன்னு சொல்றாரா? வந்தா நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? நல்லா இருக்கணும் வந்தா. ஏன் நல்லா இருக்கும்? அவர் இப்பயே நல்லா உதவி செய்யறாரு, இன்னும் ஒன்றரை நல்லா உதவி செய்வாருண்ணா. அவர் சும்மா ஏதோ படம் ப்ரொமோஷனுக்கு தான் உதவி செய்யறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லண்ணா, நல்லா பண்றாரு. எல்லாரும் ஆட்டோ வாங்கி தராரு, நல்லா பண்றாரு. பாலா அண்ணா மாரி நல்லா பண்றாரு. பாலாவும் நல்லா தான் பண்றாரு. இவங்க 2 பேருமே அரசியல் வரட்டுமா? 2 பேருமே வரட்டும், வந்தா நல்லதுதான். ஏன் அரசியல் வந்து அவங்க தான் நல்லதுன்னு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க, அரசியல் வந்துதான் பண்ணட்டுமா? இப்ப பொதுவா நல்லா பண்றாங்க, அரசியல் வந்தோம்னா நல்லா பண்ணுவாங்கல்ல. என்ன மாதிரி பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? அரசியல் வந்துட்டு ஒண்ணு நிறைய பேர் ஆட்டோ ஆஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயா பண்ணுவாரு. இப்ப நல்லா பண்றாரு அவரு. இன்னும் அதுல வந்தா நிறைய பேருக்கு உதவி பண்ணுவார்ல. இல்ல, அவர் படம் ப்ரொமோஷனுக்கு பண்றது அது மட்டும் இல்லாம சும்மா இப்ப திருச்சி கிழக்குல வரேன் போறேன்னு சொல்லி ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. திருச்சி கிழக்குல இப்ப நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அரசியலுக்கு வர்றது குறித்து இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்காரு. ஏன் அவரு இழுத்தடிச்சு பேசுறாரு? அவருதான் தெரியும். இடையில வேற மக்களை தெருநாய்க்களோட அப்படி தப்பு, பேச தப்புதான். நானே பார்த்தேன், அது தப்புதான். அந்த மாதிரி பேசக்கூடாது. இல்ல, மக்களை திருநாயோடு கம்பேர் பண்றாரு. அவர் அரசியல் வந்து எப்படி அவரு அதுக்கப்புறம் நாளை பின்ன நம்ம ஏதாச்சும் போய் கேட்டு நிக்கிறோம்னா நம்மள அது கூட கம்பேர் பண்ண மாட்டாரா? அதே மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது இதே சொல்லிட்டாரு, தெரியாம சொல்லிட்டாரு. வந்தா நல்லதானா? நல்லது. நான் வந்தா நல்லா தான் பண்ணுவாருண்ணா. இப்ப விஜய் வந்து நல்லா பண்ணலையானா அவரு அரசியல்வாதி தான். அதுவே அவர் வந்தா நல்லா பண்ணுவாரு. சினிமாக்கள்ல இருந்து தொடர்ந்து அரசியலுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய இதுவா இருக்கா? இல்ல, யாருமே இல்ல. இது மாதிரி இவர் மட்டும் தான் போற ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துறாங்க. இப்ப வந்துறாருல விஜய். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் வர்றாரு. இவரு வரலாம் பாரு, அவரு கூட கூட்டிட்டு போவாரு. வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பேசிக்கிறாங்க. அவருக்கு தான் தெரியும். என்னன்னு அவருக்கு தான் தெரியும். அவருடைய முடிவு தான். நம்ம என்ன பண்ணோம்? எதே தான் நல்லதுதான். ஓகேண்ணா, எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவு. நல்ல முடிவு தான். அதாவது நாகராஜ் அரசுக்கு வரலாம். அவர் வந்து திடீர்னு அரசியல் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப வந்து ஏற்கனவே அவர் பொது சேவைலாம் நிறைய பண்ணிருங்க. அரசியலுக்கு வந்தா அது நல்லா இருக்காது. ஆனா இப்ப வந்து விஜய் முதலமைச்சர் சொன்னதுனால அவர் வரன்றாரு, இல்ல அவர் சொல்லி வரன்றாரு, இதுல வரன்றாரு தெரியல. வரட்டும், அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்தா வரவேற்பீங்களா? இல்ல, மக்கள் வந்து பொதுநிலை ஏற்கனவே பொதுநிலை சேவை பண்ணிருக்கிறதுனால மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. அந்த தொகுதியை சரி, ஒரு தொகுதியில இவர் வந்தாருன்னா மக்களுக்கு ஏதாவது நல்லது கெடுத்தெல்லாம் செய்வாரு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இப்ப அவரு திருநாய்க்களோட மக்களை கம்பேர் பண்ணி பேசுறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் புரியாம பேசுறதுதான் அது. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு
மெச்சூரிட்டில நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வந்து நம்ம அரசியல்ன்ற ரீதியில பார்க்கும்போது, பொதுமக்கள்ன்ற ரீதியில பார்க்கும்போது அவர் பேசுறது வந்து அது தப்புதான். இப்ப அப்படி இப்ப நாளை பின்ன நம்ம ஏதாச்சும் ஒரு கோரிக்கை அப்படின்னு சொல்லி மக்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்கன்னா அதையும் அப்படி கம்பேர் பண்ணி பேச மாட்டாரா? இல்ல கம்பேர் பண்ணி ஏன்னா அனுபவம் வந்துடும். அனுபவம் வரும்போது மெச்சூரிட்டி வந்துடும். மெச்சூரிட்டி வந்த பிறகு நல்லா பேசுவார். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இப்ப அனுபவம் அவருக்கு நிறைய இது வரைக்கும் வரல அவரு. விஜய் வந்துட்டாரு, அவர் வரல. இல்ல இப்போ தாவேக்கால இருந்து எல்லாருமே புதுசுதான். அவங்க எல்லாரும் அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கம்மி தான். போக போக புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி அவரும் வந்ததுக்கு அப்புறம் போக போக புரிஞ்சுக்குவாரு. அவ்வளவுதான். புரிதல். ஆமா, புரிதல் புரிஞ்சுப்பாங்க. வரவேற்றுங்க. வேற ஒண்ணும் இதுல ஒண்ணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க அமைச்சரா இருந்தோ, எம்எல்ஏவா இருந்தோ, ஒரு வார்டு கவுன்சிலரா இருந்தோ, அவங்க அரசியல் தெரிஞ்சோ இருந்ததுன்னா நம்ம வந்து அவங்கள புரிதல் பத்தி அவங்க கிட்ட நம்ம பேசலாம். இப்ப அவங்களுக்கு எதுவுமே அது மெச்சூரிட்டியே கிடையாது. இப்ப அவங்க வந்துக்கிறாங்க. வந்திருக்கும் போது வந்திருக்கும் போது அவங்களுக்கு வந்து இனிமே புரிதல் வரும். புரிதல் வரும்போதுதான் அவங்க வந்து மெச்சூரிட்டியோட பேச முடியும். புரிதல் வரும்போது பேசுவாங்க. ஓகே, அதுதான் உண்மை. ஓகே, ரொம்ப நன்றி. வரது நல்லது தானே. வந்து இப்போ எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறாங்க. வந்து நல்லது பண்ணா ஓகே தான். இப்போ நம்ம தளபதி வந்துடுறாரு, ஒரு மாற்றம், இப்போ லைட்டா ஒரு மாற்றம் நம்மளுக்கு கிடைச்சி இல்ல. அதே மாதிரி அவர் வந்து திருச்சியில தான் நிக்கிறாரு. அவரு நிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் வேற திருச்சியில தான் நிக்கல, வேற எங்கேயும் நிக்க மாட்டேன்னு சொல்லல. வந்தா நல்லதுண்ணா. யாரு வந்தாலும் நம்ம நல்லது பண்ணா நல்லதுண்ணா. மக்களுக்கு நல்லது பண்ணா போதும். மக்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும்ண்ணா. வேற எதுவும் அவங்க வேலையை அவங்க கரெக்டா பார்த்தா போதும். அவரு இப்ப அரசியல் எல்லாமே அதை பண்ணிட்டு தானே இருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் ஆமாண்ணா, இப்ப அரசியல் எல்லாமே பண்றாருன்னா அப்போ அரசியலுக்கு வராத முன்னாடியே அவர் நிறைய வேலை செய்யறாரு. இப்ப அரசியலுக்கு வந்துட்டு பிறகு இன்னும் நிறைய செய்வார்ல. அதனால என்ன மாதிரி செய்வாருன்னு நினைக்கிறீங்க? அவரோட ஃபீல்டு வந்து இந்த மாற்றுத்திறனாளிங்க, அதுக்கப்புறம் அன்எஜுகேட்டவங்கள படிக்க வைக்கிறது, அதுதானே. அதுக்கேத்த மாதிரி அது அவர் பண்ணுவாருண்ணா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. எங்க மத்தவங்க கம்பேர் பண்ண சொல்ல லாரன்ஸ் அவர் சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அவரு மேல. முன்னாடி அரசியல்ல இல்லாம அவரோட உழைப்புல, சினிமால அவரோட உழைப்புல, மக்களோட தயவுல வந்து அவர் பண்ணின்னு இருக்காரு. மாற்றம் ஒண்ணு, அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. இது அரசியல் மூலியமா பண்ணா இன்னும் பெரிய மாற்றமா வரும்னு நினைக்கிறேன். அவர் வரணும் நிச்சயமா. எதிர்பார்க்கலாம். ஆனா அவர் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இது பண்றது, அதை பத்தி எடுத்து வீடியோ போடுறது, இது எல்லாமே ஏதோ ஃபேமுக்காக, அந்த படம் ப்ரொமோஷனுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அது வந்து 22 வருஷமா பண்ணிருக்காரு. ஒரு ஆளை உருவாக்கியே காமிச்சிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். அது சொல்ல வேண்டிய தேவையில்ல. அதுதான் மாற்றம், அதுதான் தேவை இங்க இந்த தமிழ்நாட்டுக்கு. அவர் வந்தா நிச்சயமா இன்னும் வேற மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். வந்தா நல்லதா இருக்கும். அவர் வரணும்னு வேண்டுறோம். நான் வரணும்னு வேண்டிருக்கேன். ஆமா, நீங்க வரணும். நம்மளுக்கு வேண்டலாம் இல்ல. வந்து அவரோட ஒர்க்க பண்ணா ஓகே. ஒர்க் பார்த்து என்ன பண்றாரோ அது. ஆமா, அது அவர் வந்து அவரோட ஒர்க்க அவர் கரெக்டா பார்த்தா ஓகே. நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும் ப்ரோ. யாரும் நல்லது பண்ணுங்க. யார் வேணாலும் வாங்க. நல்லது கூட இல்ல, உங்க வேலைனாவோ அதை பண்ணுங்க, அது போதும். நல்லது கூட பண்ணணும்லாம் இல்ல, உங்களோட ஒர்க்னாவோ அதை கரெக்டா அது பண்ணுங்க. எப்படி அரசியலுக்கு வந்துட்டு மக்களுக்கு நல்லது தான் பண்ணணும். அவங்க வேலையை பாக்குறதுக்கு அரசியல் வர்றது இல்லனா அவங்களோட வேலையே மக்களை பாக்குறது தானே. அதுதானே அப்படி சொல்றீங்க? ஆமா, அரசியல் வேலையே உங்களுக்கு மக்கள் வேலையும் மக்களை பாக்குறது தானே. அதுதானே அதுதானே அது ஒரு போஸ்டிங், அந்த இது எல்லாமே. இப்ப நம்மளுக்கு இந்த ஒரு வருஷம், ஒரு 6 மந்த் தான் வந்து இந்த அரசியலோட இது தாக்கம், அதெல்லாம் நம்மளுக்கு பேசுறோமே. இது முன்னாடி அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்படிலாம் பேசவும் மாட்டோம். பரவாயில்ல, இப்ப இவ்வளவு மாற்றம் வருது. வந்தா ஓகே, ஃபைன். வந்தா ஓகே. வந்து நல்லது, அவர் வந்து நல்லதை பண்ணாருன்னா ரொம்ப நல்லது. சூப்பர். அவர் வந்தா நல்லது. இப்ப நாங்க விஜய் வந்ததே ஆதரிக்கிறோம். இப்ப அவர் வந்தாலும் நாங்க ஆதரிப்போம். அவர் வந்து ஆதரிப்பீங்க? ஏன் அவர் வரணும்? அவர் ஆல்ரெடி தான் நல்லது பண்ணிட்டு இருக்காருல்ல. விஜய்னா அரசியல் தேவைப்பட்டுச்சு வந்து. இப்ப அவர் பண்றது எல்லாருக்குமே இப்போ ஃபுல்லா தெரியாதுல, ஒரு சிலருக்கு மாட்டோம். அவங்க ரசிகன்றதுனால எங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியாதுல. வந்து செஞ்சாருன்னா அப்ப எல்லாருக்குமே தெரியும். அப்ப அரசியலுக்கு வந்து செஞ்சாருன்னா எல்லாருக்கும் எல்லாருக்குமே. ஆனா இடையில ஒரு இடத்துல வார்த்தை விட்டார்ல, திருநாய்க்களோட மக்களை கம்பேர் பண்ணி பேசினாரு. அதெல்லாம் எப்படி பாத்துக்கீங்க? அது எனக்கு சரியா தெரியல. அதை பத்தி என்ன, நான் புதுசா வந்திருக்காங்க அரசியல்ல, மக்கள் எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க. ஒரு கேள்வி கேட்காதீங்க. ஒரு நாய் இருக்குன்னா அதுக்கு பிஸ்கட் பிடிக்குமா இல்ல பிரியாணி பிடிக்குமா நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறவங்க மக்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பேசுறது. ஆதரிச்சிருக்கணும், அது ஏதோ சொல்லிட்டாரு. ஆதரிக்கிறன்ற பேர்ல வேற ஏதோ தப்பா வார்த்தைகள் விட்டாருன்றீங்களா? சரி, இப்ப அவர் வந்தா என்ன மாதிரி நல்லது பண்ணுவாரு அப்படின்னு? அவரு வந்தாதானப்பா தெரியும். வந்தாதாங்க தெரியும். விஜய் என்ன வந்ததுல என்ன தெரிஞ்சிருக்கு? விஜய் வந்தது வந்து விஜய் வரணும்ன்றதுக்காக தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அவர் நல்லது செய்வாரு எல்லாருக்கும் சொல்லிட்டு.
அப்புறம் நல்லா செய்யலையா? செய்யறாரு என்ன செய்யறாரு, இப்பதானே வந்திருக்கிறாரு. போதான் தெரியும் எல்லாருக்குமே. என்ன மாதிரியான இது வரைக்கும் நீங்க உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததுல உங்களுக்கு பிடிச்சது எது அவர் வந்து செஞ்சதுல? பிடிச்சதுன்னா லேடிஸ்க்கு நல்லா இது பண்றாரு, அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த சிங்க பெண் பாதுகாப்பு படை, அதுதான். பேரு மறந்துருச்சு, இல்லன்னா சொல்லி இருப்பீங்க கேட்டாங்க. ஏன்னா பேரு அங்க தப்பா போட்டாங்களா அந்த ஸ்கிரீன் பண்ணும்போது, அதனால பேரு சார் கிடைக்கும் சார். திருச்சிகளுக்குள்ள அவர் நிக்கிறது இல்ல, மத்த இடத்துல தான் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? திருச்சிகளுக்கு தான் நிப்பாருன்னு ஏதாவது எதிர்பார்த்தாங்க, பட் அங்க போட்டி போடல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? போட்டி போட்டிருந்தா நல்லா இருக்குமா? போட்டி போட்டிருந்தா நல்லா தான் இருக்கும். ஏன் அவர் அரசியல் வரணும்? அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு கொஞ்சம் அவர் நம்பிக்கை. ஆல்ரெடி செஞ்சுட்டு தானே இருக்காரு. இப்ப விஜயாச்சும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மி, அரசியல் வந்துதான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாருன்னு சொல்லலாம். இப்ப இவரு ஆல்ரெடி அதை பண்ணிட்டு தானே இருக்காரு. அவர் வந்தா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. அவர் கொஞ்சம் இறக்கமான மனசு, அவருக்கு நல்லது செய்வாரு மக்களுக்கு. அரசியலுக்கு இறக்க மனசு மட்டும் போதுமா? நிறைய திறன் வாய்ந்து பேசக்கூடியது இது எல்லாமே தேவையில்லை. தேவைதான். ஆனா அவரு இதுக்கு முன்னாடி பேசுனதுல வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து திருநாய்க்களோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. அதெல்லாம் இது ஏத்துக்கக்கூடியதா இருக்குமா? வந்தார் என்ன செய்வாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன செய்வார்? மக்களுக்கு நல்லது செய்வார், அவ்வளவுதான். என்ன மாதிரியான நல்லது அவர் செஞ்சா? என்ன மாதிரி நல்லதுன்னா டக்குன்னு யோசிக்க முடியல. இது ரோட்டு ஓரத்துல ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இது பண்ணுவாரு. ஆதரவு இல்லாம மக்கள் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க நல்லது பண்ணுவாரு ஒரு நம்பிக்கை. கஷ்டப்படுறவங்களுக்காக ஒரு நல்லது. மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, அப்பயும் நல்லது பண்ணுவாரு. சரி, ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவாரு. அவர் ஆரம்பத்துல இருந்து ஹாஸ்டல்ல நடத்துறாரு. என்ன பொறுத்தவரைக்கும் ராகவ லாரன்ஸ் வந்தா நல்லா இருக்கும். திருச்சி தொகுதி கரெக்டா இருக்கும். ஆனா திருச்சியில போட்டியிடல அப்படின்னு சொல்லிட்டாரு. திருச்சியில போட்டியில மத்த எந்த இடத்துல விட்டாலும் ராகவ லாரன்ஸ் கரெக்டா செய்வாரு. மக்கள் வரவேற்பாங்களா? வர வைப்பாங்க கண்டிப்பா. என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ராகவ லாரன்ஸ் சின்ன வயசுல இருந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வர்றான். ஆனா எல்லாருக்கும் உதவி செய்யறாரு. இது மாதிரி கேபி பாலா கூட ராகவரான் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் உதவி செய்ய சொல்லிருக்காரு. ஆனா இப்ப அவர் 3 வேளை சாப்பாடு எல்லா இடத்துலயும் நல்லா போறாரு, நல்லா செய்யறாரு. ஆனா அவர் என்னைக்குமே செஞ்சதே சொல்லி காட்ட மாட்டாரு. ஆனா தங்கமான மனுஷன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பட ப்ரொமோஷனுக்கு தான் அவர் பண்றது எல்லாத்தையும் வெளியே வீடியோவா எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப கூட காஞ்சனா 4 வருது, அதுக்காக தான் அவர் இதெல்லாம் பண்றாரு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது. அவங்க அம்மா சொல்றது அவர் மனசாட்சி படி அவர் வராரு, தேவைக்கு வராரு. ஏன் இப்ப அதிமுக கூட பாருங்க எல்லாரும் குறைஞ்சிட்டே வராங்க. கண்டிப்பா விஜயும் சரி, கண்டிப்பா அரசியல் சூப்பரா இருக்காரு. இப்ப கூட பாருங்க விஜய் சூப்பரா செய்யறாரு. முதலமைச்சர் விஜய் என்ன சூப்பரா செய்யறாரு பாத்தீங்கன்னா போலீஸ் சிங்கப்பண்ணு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. எல்லாமே சட்ட ஒழுங்கு எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆனா ஒண்ணு மின்சாரம் மட்டும்தான் அதிகம். பாக்கி இது எல்லாமே பண்றது எல்லாமே திமுக காரங்க தான் பண்றது. மின்தடையும் சாதாரண மட்டும் முடியாதுல்ல, ஒரு பாட்டிமா இறந்துருக்காங்க. நீங்க சொல்ற புரியுது. மின்தடை காரணம் தான் இறந்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுவார்? இப்ப என்ன வந்திருக்காரு, இன்னும் அவர் போக நல்லா கண்டிப்பா செய்வார். நாங்க ஆட்சிக்கு அமர்ந்து அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் செஞ்சிருன்னு சொல்லியிருக்காரு. அது சொன்னாலும் கஜானா பணம் இல்ல, எல்லாம் கடன் வாங்கி வச்சு போயிருக்காரு ஸ்டாலின் சாரு. ஏன் இன்னமும் கஜானா மின்தடை தான் அதிகமா கடன் அதிகமா இருக்கு. ஏன் இப்ப எல்லாரும் அரசியா வராங்க, அரசியல் வந்துட்டு போறாங்க. இவர் பாருங்க நல்லா கண்டிப்பா செய்வாரு. என்னை பொறுத்த வரைக்கும் 2030 பாருங்க கண்டிப்பா முதலமைச்சர் வருவார். அடுத்த முதலமைச்சர் ராகுல் அடுத்த முதலமைச்சர் நடிகர் விஜய் கண்டிப்பா வருவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட பாருங்க மத்தியானம் சாப்பாடு கூட ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போவாரு. ஆனா முதலமைச்சர் பாருங்க விஜய் அவங்க சட்டமன்றத்துல உட்காந்து சாப்பிடுறாரு. அதான் தங்கமான மனுஷன். இப்ப ஒரு மாதிரி அவர் சொந்த கார்லாம் போறாரு, சொந்த கார்லாம் வராரு. கவர்மெண்ட் கார்லாம் போறது இல்ல. அவரு மக்கள் ஒரு பக்கம் போட்டு இவரு ஒரு பக்கம் போட்டுன்னு தனியா உட்காரு. மத்த முதலமைச்சர் அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு வேணா வெளியே நிக்க வைக்கிறாங்க. ஆனா இவர் பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ராகவரான்ஸ் கண்டிப்பா வந்தாருன்னா மக்கள் நல்லா செய்வாரு. ஆனா கொச்சப்படுத்த மாட்டாரு, யாருமே நல்லா சூப்பரா செய்வாரு. கொச்சப்படுத்த மாட்டாருன்றீங்க, மக்களை திருநாயோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. மத்தவங்க சப்போர்ட் பண்றாங்க, மத்தவங்க குறை சொல்லுவாங்க, 1000 குறை சொல்லுவாங்க. இப்ப எம்எல்ஏ இவ்வளவு எடுத்துக்கோங்க, இவங்க கெட்டவன் நல்லவன் சொல்லுவாங்க. அது மாதிரி அவரு என்னை பொறுத்தவரை ராகவரான்ஸ் ரொம்ப நல்ல மனுஷன். ஆமா நல்லா செய்வார். கண்டிப்பா அது நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்கு. ஓகே.